வணக்கம். நம்ம இன்னைக்கு கோப்ரா போஸ் அதாவது புஜங்காசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆசனம் என்பது ஒவ்வொரு நிலையில் நம்ம இருக்கிறது. இந்த புஜங்காசனத்தை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நாம் குப்புற படுக்கணும். குப்புற படுத்துக்கிட்டு வயிற்று பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையில, அதாவது இப்போ கை வச்சுருக்கோம் பாருங்கள், வயிற்று பகுதி நெஞ்சு பகுதிக்கும் நடுவில் கையை உங்கள் உடலை ஒட்டியே சேர்த்து வைங்க. சேர்த்து வச்சுட்டு அப்படியே தலையை மேலே தூக்குங்க. தலை மார்பு எவ்வளோ மேலே தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்குங்க. கால் பகுதி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும். மேலே வரும்போது அப்படியே மூச்சை உள்ளே இழுத்துகிட்டே வரணும். எவ்வளவுக்கு, அதாவது நம்ம நெஞ்சு பகுதி எவ்வளோ விரிவடமோ அவ்வளோ விரிவடைஞ்சி வைங்க. 5லேருந்து 10 மூச்சு வரை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. இந்த பயிற்சி செய்து வரும்போது தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் நன்றாக இழுக்கப்படும். அதனால் நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும் நரம்புகளுக்கு. அடுத்தது பொறுமையாக மூச்சை வெளியிட்டு கொண்டு அப்படியே தரையில் படுங்க. நம்ம முதுகு பகுதி வளைந்ததுனால அடுத்தது அதற்கு எதிர் ஆசனம் ஒன்று செய்யணும், அதாவது பாலாசனம். இந்த ஆசனம் செய்தால் தான் நமக்கு முதுகு பகுதியில் உள்ள வலி குறையும். அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இந்த புஜங்காசனம் செய்வதனால் நமக்கு நெஞ்சு பகுதி விரிவடைவதனால் சுவாச பிரச்சனைகள் நீங்கி நமக்கு வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்மா ப்ராப்ளம் எல்லாம் குறையும். அதே போல் முதுகு பகுதியில் உள்ள லோவர் பேக் பெயினும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். தினமும் காலை அல்லது மாலை யோகா செய்வது உடலுக்கு புத்துணர்வையும் ஆரோக்கியத்தையும் தரும். நன்றி.